ஞான நிலை அறிந்தவன் தான் ஞான நிலை. சரியை கிரியை யோகம் ஞானம். சரியை அரும்பு போன்றது, கிரியை மலர் போன்றது, யோகம் கலை போன்றது. இந்த ஞானம் தான் கனி போன்றது என்பதை அறிந்து ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி நாடுமலை நாடு பூமி. நாடு நமக்கு என்ன செய்தது என்று நீ கேட்காதே. என்ன செய்தாய் என்று கேட்டால் நன்மை பிறக்கும் உனக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க. அதனாலதான் 4 பேருக்கு நம்ம படித்த கல்வியினால பகுத்தறிவோடு கலந்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னோம்னா அது நம்ம கற்ற வேதத்துக்கு பெருமை வருது. நீ நம்மள முதல்ல நம்பணும். எந்த பறவையா இருக்கட்டும், ஜீவராசிகளா இருக்கட்டும், அது அதைத்தான் நம்புது. எந்த எறும்பு எனக்கு வந்து என் அம்மா அப்பா சம்பாதிச்சு போட நினைச்சுக்கிட்டு இருக்காது. எறும்பு தன்னை விட வந்து 8 மடங்கு அதிகம் உள்ள வந்து சுமையை சுமந்து போய் சேர்த்து வைக்குது. எப்ப மழை காலத்துக்கு தனக்கு தேவையான சேர்த்து வச்சுக்குது. எறும்புகள் தனக்கு தேவையானதை சேர்த்து வைத்துக் கொள்கிறது. பறவைகள் தனக்கு தேவையான இன்னமும் சேர்த்து வச்சுக்குது. இன்னைக்கு பாருங்க, தூக்கணாங்குருவி அழகா கூடு கட்டியிருக்கோம். தூக்கணாங்குருவி மாதிரி யாருனாலும் கட்ட முடியாது. 2 அறை வச்சிருப்பாங்க. அது ஒரே அறைக்கு இன்னொரு அறைக்கு போறது பார்த்து நமக்கு தெரியாது, அதுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அறைக்குள்ள வந்து களிமண்ணை கொண்டு வைப்பாங்க, களிமண்ணை கொண்டு மின்மினி பூச்சை கொண்டு வைப்பாங்க. கூடு குளிராம இருக்க, வேர்க்காம இருக்க சந்திரகாந்த கல்லை கொண்டு உள்ள வச்சு ஒட்ட வச்சுக்குவாங்க. இது மனுஷனுக்கு தெரியுமா? ஆனா அதுக்கு தெரியுது. தனக்கு தேவையானவற்றை தனக்கு சேர்த்துக் கொள்வது, தான் பல்ல குட்டிக்கு தான் எல்லாத்துக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்குது. மனிதனுக்கு அது கிடையாது. சேமிப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது சாமி. அதான் உஞ்ச விருத்தி, கபோதக விருத்தி, அஜகர விருத்தி. அஜகரம்னா மலை பாம்பு. மலைப்பாம்பு எரிய தேடி போகாது. மலைப்பாம்பு இருக்கிற இடத்துக்கு மானம் வேண்டிய வந்து அப்படியே லவக்குன்னு வாரி இருக்கு, அப்படியே முடிக்க. நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். சிறுமலையில இருக்கும், அசையாம படுத்திருக்கும். தலையை உள்ள வச்சுக்குவான், தலையை வெளியே வைக்காது மலைப்பாம்பு. அப்படியே வட்டமா சுத்தி சுத்தி உடம்பு சுத்தி தலையை கொண்டு உள்ள வச்சுட்டு படுத்திருப்பாங்க. அது அசையாம இருக்கனால விலங்குகள் ஏதோ ஒரு நினைச்சது அருகில வரும்போது அப்படியே தலையை தூக்கி லபக்குன்னு முழுங்கிறது. மனுஷனா இருந்தாலும் விடாது. அதே போல அது வந்து அஜகர விருத்தியை மேற்கொண்டது மலைப்பாம்பு. அதே போல உஞ்ச விருத்தியை மேற்கொண்டவர் குசேலன். உஞ்ச விருத்தி குசேலன் மேற்கொண்டார். வயிறு வந்து குசேலன் பிறந்தது எங்கன்னா அவந்தியில பிறந்தார். அவந்தி தான் இப்ப போத் பந்தர். மகாத்மா காந்தி பிறந்த ஊர் போத் பந்தர். அவந்தி தான் போத் பந்தரா மாறிச்சு. எப்படி அர்ச்சனாபுரம் புது டில்லியா மாறியதோ, அர்ச்சனாபுரம் தான் புது டில்லி. இப்ப நடுவில் இந்திரபிரஸ்தம் சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி அவந்தியில பிறந்த குசேல முனிவர் இந்த உஞ்ச விருத்தியை மேற்கொண்டார். உஞ்சம்னா இந்த கதிர இருக்கக்கூடிய காலங்கள்ல உதிர்றத போய் பொறுக்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அத ஒரு ஆளாக்கு நல்ல 1-2 புள்ள வைக்கணும். அதே போய் அத்தனை புள்ள பார்த்தா என்ன பண்றது? அதே உழைக்கிறதும் கிடையாது. அதே போல அறுவடை காலங்க இந்த எலி என்ன பண்ணுமா, எலி வயல்ல உள்ள நெல்லுல கூட சொந்துக்குள்ள வச்சு புதைச்சு வச்சுக்கணும். அது வச்சுக்கோ, சேர்த்து வச்சு மம்பட்டி எடுத்து தோணும். 1.5 மூட்டை நெல் 2 மூட்டை எல்லாம் கிடையாது. அது வந்து உஞ்ச விருத்தி. அதே போல இந்த தன்மை இப்படி ஒவ்வொரு தன்மைக்கும் புறாட்புண்டவை பாருங்க. 1 மணி நெல் இருக்கார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு படியளந்த அந்த ஈசன் இறைவன் படியளவருமான் நாளைக்கு நமக்கு படியளம். அது சேர்த்து வச்சுக்க தெரியாது சாமி. ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒரு வந்து குணம் இருக்க. மனுஷனுக்கு மாதிரி ஒரு சில மனுஷன் வந்து கோடிக்கணக்கில் பணம் வந்தாலும் நிம்மதியா இருக்காது. இதை 2 கோடி ஆக்கணும், நாய் மாதிரி பேய் மாதிரி அழைச்சிட்டு மணி மூதை சோறு தொலையாது. ஆனா ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற காசை பேரையும் பேத்தி சொந்தம் வந்து 50 பேருக்கு கொடுத்துக்கிட்டு அட விடியா நாளைக்கு பாத்துக்கலாம் இப்ப என்ன அப்படிங்கிற ஒரு சில குணங்கள் இருக்கு. ஒரு சிலருக்கு மனித குணங்கள் மாறும். எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் பத்தாவதுங்கிற பிசாசு குணம் ஒரு குணம் இருக்கு. கையில பணமே இல்லாத 10 ரூபா 10 பேருக்கு கொடுக்குற குணமும் ஒரு குணம் இருக்கு. ஆனா இவங்க நிம்மதியா தூங்குவாங்க, அவங்க நிம்மதியா தூங்க முடியாது. கையில நீங்க ஒரு 5 நாயம் கழுத்துல போட்டுருங்க, பசங்க நிம்மதியா தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஐயோ ஏன் அது போயிடும், அப்படி தூக்கமே போயிடும். வீட்டுல ஒரு 2 லட்சம் பணத்தை நீங்க பீரோல வைங்க, நிம்மதியா சோறு திங்க முடியாது. ஆனா நிம்மதியா இருக்காது தெரியுங்களா? கையில எதுவுமே இல்லாம அன்னன்னைக்கு சம்பாதிச்சாலே கொடுத்து இருக்காங்க பாருங்க, அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அது எந்த உஞ்ச வச்சு ஞாபகம் ஒரு சாமி. இப்ப தான தர்மம் தலக்கணமா பண்ணக்கூடாது. ஒரு சில அன்னதானம் பண்றது பெருமையா சொல்லவே கூடாது. அது போட்டு பிரயோஜனமே கிடையாது. அன்னதானம் போட்டு வந்து பிரயோஜனமே கிடையாது. தர்மர் நம்பிக்கை ஒரு தடவை யாகம் நடத்தி எல்லாம் முடிஞ்சிச்சு. பாரத போலாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சு யாகம் நடத்தி ஒரு யாகம் இருக்கு, யாகம் ராஜசூய யாகம்னு ஒரு யாகம் நடத்துறாரு. நடத்திட்டு கொஞ்சம் இப்படி பெருமையா உட்கார்ந்துருக்காங்க. இந்த யாகத்தை என்ன தவிர, ஆமா இந்த யாகத்தை என்ன தவிர இவ்வளவு சிறப்பா பண்ண முடியாது. இவ்வளவு பேருக்கு அன்னதானம் போடும் போது ஒரு கீரி வந்துச்சா, இங்கிட்டு உருண்டுகிட்டே இருக்கு. அந்த அன்னதானம் போட்ட இடத்துல சாப்பாடு சிந்தி இருக்கும்ல, இங்கிட்டு உருண்டுகிட்டே இருந்து உருண்டு போக அங்கிட்டு உருண்டு போக மாதிரி இருக்கு. தர்மர் இப்படி பார்த்துட்டே இருந்தா
கீரி என்ன இங்கிட்டு அப்பெல்லாம் பறவை பாசை பேசுவார்கள், விலங்கு பாசை பேசுவார்கள். இப்பதான் பேசுறது கிடையாது. இன்னைக்கு நீங்க ஒண்ணு வேணாம் மறந்துட்டு போய் நீ பேசிக்கிட்டே இருக்கீங்களே, வாஞ்சியா தடை கொடுங்களே, அது வந்து அதாவது அந்த இதழ் வந்து தலையாட்டம். ரோஜா போட்டு பேசுங்க, அதெல்லாம் வந்து நம்ம அதை அறியாம அதை ஏத்துக்கோம். அது நமக்கு தான் இங்க நேரம் இருக்கு, நம்ம தான் வாட்ஸ்அப் பார்க்க நேரம் இருக்கு. கன்றாவியை பார்த்துக்கிட்டே நாசமா போயிட்டோம், அது இருக்கட்டும் சரிங்களா. அப்ப உருண்டுகிட்டே இருக்கு தர்மன் என்ன பண்ணிட்டாரு, இந்த என்ன கிட்ட பாத்துக்கிட்டே உருண்டுகிட்டே இருக்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்க, இல்ல தர்மராஜா ஏன் ஒரு பக்கத்து முதுவ பாருங்களே அப்படின்ச்சா. பார்த்தா தக்க தக்க தக்கன்னு மின்னுது தங்கமா. என்ன ஒரு பக்கம் முதுகு உனக்கு தங்கமா இருக்குண்ணே. ஆமா, ஒருத்தர் மாவு சிந்தினாங்க சாப்பிட்ட இடத்துல போய் போனா அந்த மாவு என் மேல ஒட்டுச்சா, என் உடம்பு தங்கமா மாறிச்சா. ஆனா பாதிதான் தங்கமா மாறி இருக்கு, மீதி நீ பண்ண தானத்துல உருண்டா தங்கமா மாறும்போது தங்கமா மாறலைங்க. தர்மர் கேட்டார், அதட்டி சிந்தின தானியம் எப்படி உனக்கு தங்கமா மாறிச்சுன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. உஞ்ச விருத்தி. இப்பதான் சாமி சொன்னார்ல உஞ்ச விருத்தி. ஒரு ஏழை குடும்பம், பொண்டாட்டி புருஷன் வயசானவங்க, மகன் மருமக, ஒரு பேரை, மொத்தம் 5 பேர். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அன்னைக்கு கஷ்டப்பட்டு போய் ஏதாவது எடுத்து வந்து சமைச்சு சாப்பிடும். இந்த பிள்ளை என்ன பண்ணி, மருமக பிள்ளை போய் சாமி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வயலா நெல் அறுத்துட்டு இருந்திருக்காங்க. தை மாசம் அந்த நெல் அறுக்கும்போது கற்றிய முற்றிய கதையிலிருந்து சிந்து நெற்மணிகள் அதை வந்து பொறிக்க சொல்லுவாங்க. பொறுக்க முடியாதுல்ல, அதெல்லாம் அப்ப அப்படிதான் வாழ்ந்துருக்காங்க. அதை போய் என்ன பண்ணி 2 நெல்லா பொறுக்கி ஒரு மரக்கால் நெல் சேர்ந்துச்சு. அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்கல, எப்பா கடவுளே நீங்க ஒரு மரக்கால் நெல் கொடுத்துட்ட. அதனால இது என்ன பண்ண, வேகமா போய் நெல்லை வந்து குத்தி எடுத்துச்சு, அரிசிய வறுத்து பார்த்துச்சு. சோறு வடிச்சோம்னா ஆளுக்கு ஒரு சோறு சாப்பிட உடனே பசிக்கும். இதை மாவா இடிச்சு காரப்பி பக்கத்தில் பொரியலாங்க உருண்டை மாவு உருண்டை தருவாங்க. அதை சாப்பிட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு பசிக்காது. அந்த மாதிரிலாம் தின்னு வாழ்ந்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிச்சு, ஒரு 5 உருண்டை மாவை நல்லா அரிசி வறுத்து மாவு இடிச்சு மாவு உருண்டை மாதிரி ஒரு 5 உருண்டை உருட்டிச்சு. மாமனார் இருக்கணும், மாமியார் இருக்கணும், புருஷன் இருக்கணும், தனக்கு ஒன்று பிள்ளைக்கணும். 5 உருண்டை இவ்வளவு பெருசு போதும், இதை தின்னா நாளைக்கு வரைக்கும் பசிக்காதே, நாளைக்கு பொழுத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு உட்கார. வாசல்ல அம்மா பசின்னு ஒரு குரல் கேட்டுச்சான். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. பசிக்கிறவங்களுக்கு தான் பசியோட அருமை தெரியும். புளிச்சப்பக்காரனுக்கு பசியோட அருமை தெரியுமா? விவசாயோட அருமை விவசாயிக்கு தான் தெரியும். வீணா போடணும் தெரியுமா? அதை விட்டுரும், அதான் இன்னொரு நாளைக்கு பேசிப்போம். ஏன்னா அப்ப என்ன பண்ணுங்க, வாசல் அம்மா பசிமா 2 நாள் ஆச்சுமான்னு சொல்ல சும்மா இருப்பாரா? யாருன்னு கேட்டி பார்த்தா ஒரு சாமியார். உன் வயிறெல்லாம் உள்ள போயிருக்கு, அப்படியே உள்ள போயிடுச்சு வயிறு, ஒண்ணுமே இல்லை. பார்த்தாரன் குடும்ப தலைவன், அங்கய்யா வந்து உட்காருங்க, இந்தாங்க ஒரு உண்டை தான் கையில் வச்சு உண்டையை கொடுத்துட்டாரு, சாப்பிடுதான். வேகமா சாப்பிட்டாரு. பசி அடங்கல, பசிக்கு அடங்கலைங்க அப்படின்னா பொண்டாட்டியை தான் பார்த்தான, பொண்டாட்டி கையில இருந்து உண்டை கொடுத்துச்சா, சாப்பிடுங்கய்யா அப்படின்னு. அப்பயும் வேகமா சாப்பிட்டுருக்காரு. அப்பயும் பசி அடங்கல, பசி அடங்கல அப்படின்னா வந்திருக்கிறது இறைவன், பசி அடங்கலைன்னா. மகனை பார்த்தானா, அப்பா மகன் அப்பா கையில இருந்து உண்டையை கொடுத்து சாப்பிடுங்க ஐயா அப்படின்ட்டானா. அப்பயும் பசி அடங்கல. மருமகளை பார்த்தாலும் மருமகள் கொடுத்துருச்சு. நான் பச்சை பயம் 10 வயசு, அது வச்சுக்கிட்டு இருக்கு உண்டைய, எனக்கு இன்னும் பசி அடங்கலைங்க. தாத்தா சாப்பிடுங்க தாத்தா. எப்படி குடும்பம் பாருங்க, எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க பிள்ளைங்களை. கொடுத்துருச்சார் எல்லாம் சாப்பிடு. அவன் தேவையா சாப்பிட மாவு சிந்திருக்கும்ல, அந்த மாவிலே நான் சென்றேன், அந்த பக்கம் போனேன். அந்த மாவு என் மேல பட்டல, என் உடம்பே தங்கமாச்சு. அப்ப பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் செய்யப்படும் தர்மம் தானம். அவன் எதுவுமே பிரதி உபகாரம் எதிர்பார்க்கல. அவன் பசின்னு சொன்னாலே இவன் தூக்கி கொடுத்துட்டாயா. இவன் வச்சிருந்தா பசிக்கு, ஐயோ நமக்கு பசிக்குது. நம்ம எப்பயும் பல பசி நீ வந்து குடிச்சிட்டாங்க. 5 பேருமே சொர்க்கத்துக்கு போனாங்க உடம்போட, 5 பேருமே இறைவன் அருளால். அப்ப அதுதான் தர்மம். நீ என்ன பெரிய தானம் பண்ணு, தானம் அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்குற. நீ பண்ண தான் நானும் உருண்டு பார்க்குறேன், தானம் தங்க மாதிரி. என்னைக்கு வந்து நாம் செய்யப்படும் தானம் பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம. இவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்களா? செய்யக்கூடாது. என்னால முடிஞ்சதை வச்சுக்கோ. நீ செய்யறியோ செய்யலையோ, இல்ல நினைச்சு பாக்குறியோ பார்க்கலையோ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த புடி கஷ்டப்படுறியா, புடி வச்சுக்கோ அப்படி நம்ம நினைச்சு பண்ணும்போது அவங்க நமக்கு திருப்பி செய்ய வேணாம். காலம் நம்மளை பாராட்டும், பிரபஞ்சம் நமக்கு தடப்புனியும். இந்த விஷயம் சரிங்களா? ரொம்ப நன்றி. அதான் சொன்னாரு, அள்ளி கொடுத்து வாழ்பவன் உள்ளம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாகும் பணிவோல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி வரித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் அப்படின்னா
அந்த மாதிரி இந்த கண்ணதாசன் மகாபாரதத்துல இருந்துதான் 4 வாக்கியத்துல முடிச்சான். பாஞ்சாலி புகழ் காக்க கந்தையை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள வங்கை கொடுத்தான், நான் படிப்பதற்கு கீரகனும் பாரதியை கொடுத்தான்னு 4 வரியில பாரதியை முடிச்சாங்க. 2 வரியில முடிச்சிட்டாங்க சாமி. மகாபாரதம் முழுசா நீங்க படிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். அதே மாதிரி ராமாயணத்தை முழுசா 2 வரியில முடிச்சாங்க. கோடு போட்டு நிக்க சொன்னால் சீதை அங்கு நிக்கலை, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. அந்த மாதிரி தெரியாதா? அது பொய்மானு தெரியாதா? பொம்பளைக்கு தெரியாது, பொம்பளைக்கு தெரியாது. பக்கத்துல இருக்க ஆம்பளை என்ன குணத்துல நிக்கிறான், என்ன சைஸ்ல நிக்கிறான் பொம்பளைக்கு தெரியும். சரி போ அப்படின்ட்டு போறதுதான் அவனுக்கு தெரியும். அந்த அம்மாவுக்கு தெரியாது அது என்ன மானுன்னு. பொய்மான்னு தெரியும். ஆனாலும் ஆசைப்பட்டாங்க. ஏன் வந்த வேலை முடியணும்ல, எந்த யுகம் முடியணும்ல. அதெல்லாம் மாறி ராமன் சொன்னானா, உங்ககிட்ட இருந்து நான் ஜாவதை காட்டி ராமச்சந்திரன் அம்பால சாவதே மேல்நாட்டு பாதி அப்படின்னா அவன் மாரிசனாக வந்து நீ போய் சீதை முன்னால நில்லு அப்படின்னு நிக்க சொன்னான். அதனாலதான் ராமன் பானத்தால் நம்ம செத்தாலும் சாவதே தவிர அதனால புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டும். முடிவு சாமி கர்ம வினை. இப்ப நம்ம வாழ்வு என்பது நமக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட விதி. வாழ்க்கை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட விதி. நாம் வாழ்வது மதி. இந்த வாழ்க்கை இப்படிதான் வாழ்வு கொண்டு போறது மதி. ஆனா கடைசியில ஒரு விஷயம் வருங்கல, வாழ்வு பிளஸ் வாழ்க்கை இஸ் ஈக்குவல் டு இது கர்ம வினை. நீ என்ன கர்ம வினை செஞ்சிருக்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் வாழ்க்கை அமையும். இருண்டு கடந்த இருட்டலை ஒளிமயமாக்கியது மதி, அதை அலைமோதும் கொந்தளிக்கும் கடலை அடக்கி அயல் நாட்டுடன் தொடர்புல வைத்ததும் மதி, உருவும் சிங்கத்தை அடக்கி பாயும் புலியை பூனையாக்கி மனிதனையும் வளர்ந்து பொருந்தியவனாக ஆக்கியது மதி. அந்த மாதிரி பெரிய மச்சகத்தை அங்குலத்தால் அடக்கிறானே யானை பாகன், அது மதி. அவனுடைய மதியினால யானைக்கு எத்தனை உருவம் யானையவே அடக்கி அங்குசத்தால் மதியில என்ன வேணாலும் பண்ணலாம் சாமி. புத்திமான் பேங்க கொள்ளையடிக்கலாம், பொம்பளை தூக்கிட்டு போய் கற்பழிக்கலாம், மதியில என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா உங்க மதியில என்ன இளமையா இல்லாம பண்ண முடியுமா? இளமையை முதுமையாக்காம பண்ண முடியுமா? இளமையை முதுமை வராமல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வள்ளலார் கூப்பிட்டாருமா, மனிதன் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்துமா? முடியாது. நான் சொல்றேன் நீங்க கேளுங்க, மரணம் இல்லா பெருவாழ்வு நீங்க வாழவா அப்படின்னு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்த நீ செத்தாலும் நான் செத்தாலும் நம்மளேதான் ஒண்ணு புறப்பேன் இல்லைன்னா எரிப்பேன். ஆனால் வள்ளலார் என்ன சொன்னார் தெரியுமா? கடைசியில எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை எவனும் நல்ல கேட்கலையே அப்படின்னு. ஏன்னா அந்த உலகத்துக்கு நல்லது நீங்க நல்ல விஷயம் சொல்லுங்க கேட்கவே மாட்டாங்க. கடைசியில என்ன பண்ணாரா, அருப்பெரும் ஜோதியோடு ஐக்கியமானவர் மரணமில்லா பெருவாழ்வு வளர்ந்து அந்த ஜோதியோடு ஐக்கியமானார் அப்படின்னு அவர் மேலே கேஸ் போட்டாங்க. நம்ம வந்து சாமி அதே போல காரைக்கால் அம்மையார் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து தலையாளி நடந்து சிவவரத்தை நாடினார். அந்த பக்தி அவன் முழுமையான பக்தி, கள்ளம் கவனம் இல்லாத பக்தி. பக்தியில 2 வகை இருக்கு. பகுமான பக்தின்னு ஒண்ணு இருக்குது. கோயிலுக்கு போனா நம்ம நகையை போட்டு போலாம், பட்டு போய் 4 பேர் நம்ம பாப்பாங்கிற பக்தி ஒண்ணு இருக்குது. கோயில போய் ஜாமான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அந்த பக்தி ஒண்ணு இருக்கு. அதாவது பகுமானம் இல்லை, பகட்டு இல்லாத பக்தி, யதார்த்தமான பக்தி. இறைவன் வருவான் பாக்குது அந்த அம்மா நல்ல மண் வெளிசா வீட்டுக்கோட புருஷனோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. புருஷன் பாக்குறாரு 2 மாம்பழம் கொண்டாந்து. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா நம்ம வரலாறு கூட கேள்வி குத்தாங்கிறாங்க பாருங்க. அதான் எனக்கு கோவப்படுறது. என்னை பேசுறேன் யூடியூப் எடுத்துக்கிட்டாங்க. காரைக்கால் அம்மையார் விஷயத்த வந்து எங்களுக்கு கொஞ்சம் காமெடியா வச்சாங்க. கேளுங்க, நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த அம்மா வந்து நல்ல பக்தை, சிவபக்தை. கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. விரதம் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. நம்ம சிக்கன் சிக்வைல் ஒட்டு கண்டா திங்க மாட்டாங்க. பழம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கும், அன்னைக்கு பழம் மட்டும் தான் சாப்பிடணும், வெறும் பழம். 2 மாங்கனி கொண்டாந்து கொடுக்குறாரு புருஷன். இந்த மாதிரி வச்சுரு, நான் போய் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், குளிச்சுட்டு வந்துடுறேன், அதனால வந்து நான் இதை சாப்பிட்டு கொடுத்துட்டு போறேன். இந்த அம்மா மாங்கனி வாங்கி ஒரு தட்டில் வச்சு நிற்கிது. வெளியே சிவனடியார் வந்துட்டார், பசிக்குது மாங்க. ஒரு பழத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. கையில் என்ன கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டா புருஷன் போய் குடிச்சிட்டு வந்து இலைய எடுத்து வச்சு அம்மனி அந்த புனித அந்த அம்மா பேர் புனிதா வந்து எடுத்துட்டு வந்து வைமா, பழத்தை எடுத்து வைமான்னு சொல்ல பழத்தை எடுத்து வந்து வச்சிருச்சு. புருஷன் சாப்பிட்டாரு. ஒரு பழம் சாப்பிட்டா பசி அடங்கலை. எனக்கு பசி அடங்கலப்பா, அதை இன்னொரு பழத்தையும் கொண்டு வான்னு சொல்ல இன்னொரு பழம் சாமி அதை கொடுத்துருச்சு. என்ன பண்ண முடியும்? அவனை பாக்குது புருஷன் பசியோட உட்காந்துருக்காரு. நேரா வெளியே போய் சிவபெருமானே வீட்டுக்கார பசியோட உட்காந்து, வீட்டுக்கார பசி வந்து பசியோட உட்கார வச்சு உட்காந்து டிவி பார்த்துட்டு கூடாது. புருஷனை பசியோட உட்கார வச்சு செல்லு பார்த்துட்டு குரூப் நம்ம கஷ்டம் தான், சரிங்களா? அப்ப வீட்டுக்கார பசியோட உட்காந்துக்காரு. சிவபெருமானே நான் என்ன பண்ணட்டும் சொல்ல. விரதமா வீட்டுல சமைக்க மாட்டாங்க. அப்ப கையில கனி வந்து விழுந்துச்சு.
மாங்கனி சிவன் கொடுத்துட்டார். கொண்டாந்து இலையில வைக்க புருஷன் சாப்பிட்டார். பார்த்தா அதீத ருசியா. அப்ப கூப்பிட்டாங்க, பார்த்தா நான் ஒரு மரத்துல தான் 2 பழம் பறிச்சுட்டு வந்தேன். ஒண்ணு முதல்ல சாப்பிட்டு நான் கொண்டு வந்த மரத்து கனி, இது அதீத சுவையா இருக்கே, இது அந்த கனி கிடையாது, ஏதுன்னு கேட்க என்ன பண்ணாங்க, அதைத்தான் கரகாட்டங்க நம்மளதுல ஒரு பழம் அங்க இருக்கு, ஒரு பழம் இங்கன்னு கேட்டு காமெடியா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்றாரு, அந்த மாதிரி இல்லைங்கன்னு சொல்ல முடியல, சிவன் கொடுத்தாருன்னு சொல்ல. சிவன் கொடுத்தாரா? எங்க மறுபடியும் கையை நீட்டுங்க. புருஷன் நம்பலையே, கையை நீட்டுது, கனி வந்து விட புருஷன் பயந்துட்டான். என்ன நீ கேட்டன சிவபெருமான் கனி கொடுக்குறாரு, உன்னோடு வாழ நான் தகுதி இல்லை. அவர் சொன்ன வார்த்தை அந்த மூலையை அடிச்சு தோறதுல போன்னு சொல்ல, உடனே எனக்கு பிடிக்கல, நீ அழகா இல்ல, எதுவுமே பேச, உன்னோடு வாழ்வதற்கு நான் தகுதி இல்லம்மா. ஏன்னா என்னைக்கு சிவன் கையில உனக்கு சிவன் பழம் உனக்கு கையில கொடுக்குறாரோ உங்ககிட்ட நான் இல்லன்னு நடத்தக்கூடாது, அது மகாபாவம். நீ மகாபாவம் போயிட்டாரு. பாக்குது அந்த அம்மா அழகா இருக்கு, வெளியே போக முடியுமா? இப்ப ஏன் இந்த அம்மா மாறிச்சுன்னா, பிறர் கண்ணுக்கு நான் அழகாக தெரியக்கூடாது, என் அழகு பிறரை தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன மாதிரி பொம்பளைங்க பாருங்க, என்னுடைய அழகு பிறரை தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் புருஷன் விட்டு புருஷன் போன்னு சொல்லிட்டாங்க, புருஷனோட இருக்க முடியாது. அப்ப வெளியே போகும்போது என் அழகு அடுத்தவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. பாக்குது பேய் உருவத்தை குடு பேய் உருவத்தை பிசாசா மாறிடுச்சு. அப்படியே தலையில நடந்து போனா காரைக்கால் முக்தி அடைஞ்சிடும். சிவன் பாக்குறாரு, அம்மையே வா, உலகமே அம்மையப்பன் போட்டு சிவபெருமானே அம்மையே அப்படிங்கிறப்ப அந்த சிவபெருமான் அந்த காரைக்கால் அம்மையாக ஆடி காமிச்சார், தக 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 வென்று ஆடவா அப்படின்னு சிவன் சக்தி மாடி முக்தி அடைஞ்சதுன்னா காரைக்கால் அம்மையார். இந்த மாதிரி நிறைய சாமி அதே போல 18 வயது சுந்தரரையும் சேர்வானாரையும் 33 தேவரையும் பூலகத்துல வந்து ஐராவதத்துல தூக்கி போனாங்க சுந்தர பெருமானை, சுந்தரையும் சேர்மானையும். அவன் தான் அவையா சொன்னாங்க, அப்படின்னா என்ன விநாயகர் பெருமானை காலமெல்லாம் உன்னை நான் பாடிக்கிட்டு இருக்கேன். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் நானும் நான் தருகிறேன், கோலம் செய்து உங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு ஒண்ணு. விநாயகர் என்ன அவை ரொம்ப வேகமா இருக்கு, என்ன வேகமா கேட்காத, நிதானமா கேளு. ரொம்ப நிதானமா. ஏன் வேகமா பேசுற நீங்க? என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இல்ல இறைவா, வேணாம். மிதமான வேகம் என்னைக்கு நன்மை, ரொம்ப நல்லது. அளவில்லாத வேகம் அப்பதான் அவை சொன்னாங்க, இல்ல இல்ல விநாயகர் பெருமானு எனக்கு முன்னால சேரமாறு சுந்தரனாறு 33 தேவர்கள் புடைசூழ ஐராவதத்துல கைலாயில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால நான் போகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்ன நினைச்சு நான் வேகமா சொன்னேன். ஒண்ணு நீ பருகாம சொல்லு, ஏன் கவலை போறத, உன்னை நான் தூக்கிட்டு போறேன். என் துணிச்சாங்க உன்னை அப்படியே தூக்கி இதுல உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு 2 பேருக்கு முன்னால கொண்டு உன்னை கைலாயத்துல விட்டேன்னு சொன்னாராம் விநாயகர் பெருமான். அந்த அதுக்கப்புறம் தான் பல பையன் சொன்னாங்களாம், பாடும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்து உனக்கு நான் தருவே, குழந்தை உங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தார், ஒரு பொன்மாலை நான் காண தகர்மிடோ விநாயகர் திருமாலை உழைப்பாடு தகரமிடம் 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 அப்படியே அவையை தூக்கிக்கிட்டு அப்படியே ஐராவதமாக மாறி அவையை கொண்டு சேர்த்தாலாம் சேரமானவருக்கும் சொந்தனாருக்கும் முன்னால அந்த மாதிரி கை தட்டி ராகம் பூபால ராகம். ஒரு சில நேரத்துல இந்த ராகத்தை பண்ணா அந்த ராகம் வந்து நம்மளை பாராட்டுமா, அது வந்து இசை படிக்கும் போது தான் தெரியுது. ஒரு சில ராகத்தை தவறா பண்ணா அது நமக்கு சபிச்சுட்டு போயுமா, சாபம் கொடுத்து போயுமா. அப்பதான் இவர் நம்ம காதல் பாசா இருக்காருல்ல, அவரு இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நீங்க நினைக்கலாம் நல்ல இசைகள் உயிரை கூட காப்பாற்றும், நல்ல இசைகள் டப்பா குத்து பாட்டெல்லாம் கிடையாது, நல்ல இசைகள். பெட்டி வாசிக்கிற நாடகத்துல ஒரு முஸ்லீம் காதல் பாஷா பெட்டி வாசிச்சிருக்காரு. அவர் வந்து சுதந்திரத்துக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குற நாடகம் வந்து நீங்க சாதாரண உட்காந்து பேசினா இங்க கேட்பீங்களா, காதல் பாஷா உட்காந்துட்டு போத்தா வேற வேலை இல்லைங்க. இந்த ஒப்பனை இந்த வேஷங்களோடு பேசும்போது சில விஷயங்கள் மனசுல பதியும் அப்படிங்கிறக்காம அந்த காலத்திலேயே வந்து நாடகம் போட்டு விழிப்புணர்வு கொடுத்தாங்க வெள்ளக்காரங்க போது. அவர் என்ன பண்ணிருக்காரு, விழிப்புணர்வு பாட்டா பாட பார்த்தாங்க வெள்ளக்காரவங்க, என்ன நாடகத்துல விழிப்புணர்வு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சுதந்திரத்தை தாக்கத்தை கொண்டு வந்துட்டு கொலைக்கை சுத்திக்குள்ள போட்டாங்க. பெரியவங்க கைராஜ் மாதிரி பெரியவங்க பெருமாள் மாதிரி தூக்கி உள்ள போட்டாச்சு. தூக்கு தண்ணியும் கொடுத்தாச்சான். யாருக்கு? நாடகத்துல பெட்டி வாசிக்கணும் ஒரு முஸ்லீமுக்கு. பார்த்தாங்க தூக்கு தண்ணி மாதிரி கேட்பாங்க வழக்கமா. ஐயா கடைசி ஆசை என்னன்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இல்ல நான் வந்து இந்த ஆர்மனி பெட்டியை கொண்டு வாங்க ஒரே ஒரு வாசிக்கிறேன்னு சொல்ல, கடைசி ஆசை தானே ஒரே ஒரு பாட்டு கொண்டு கொடுத்துட்டாராம் வாசியானு. வாசிருக்காரு முருகன் மேல தூக்கில போடுறதுல மறந்துட்டாங்க நேரத்தை. அப்படி ஒரு இசை அப்படி பாடிக்கிட்டே இருந்திருக்காரு. நேரம் போயிடுச்சு.
நேரம் போனால் தூக்கில் போட முடியாது. நேரம் இப்போ 7 தானே 70 போட்டாங்க, 7:30 போடக்கூடாது. தூக்கில் போடலை, நேரம் தான் மாறிடுச்சு. நீதிபதி கொடுக்குறா, ஏன் அவர் தூக்கில் போடலை, தூக்கில் போட சொல்ல இல்லை. அவர் ஒரு கடைசியாக என்னன்னு கேட்டோம். ஹார்மோனிய பெட்டி கொண்டாங்க, நான் ஒரு பாட்டு வாசிக்கன்னு சொன்னார். முருகன் மேலே ஒரு பாட்டு பாடினாரு. பாடிக்கிட்டே இருந்தாலும் எங்களையே மறந்தோம், நேரம் போனது இல்லைங்க, தூக்கு தண்டனை தடுத்தாச்சு. அப்படியா எங்க மறுபடியும் கொண்டு பாட சொல்லுங்க. நீதிபதி கேட்டான். பாடி இசை, அந்த இசை வந்து மனதை உருக்கும், மனதை உருக்கக்கூடிய இசை. இதுக்கு மாதிரி ஒரு வல்லமை இது கிடையாது. நோயை தீர்க்கும் பாடி இருக்காரு. நீதிபதி கேட்டு நேரம் முடியாது தெரியல. ஏயா இப்படி பாடுறோம்னா, முருகன் மேல இப்படி பாட்டு பாடுறோம்னா கொலை செஞ்சிருப்பான், போயா தூக்கு தண்டனை போயா வீட்டுக்கு போயான்னு சொல்லி அமைச்சாச்சு. அப்ப ஒரு இசை என்பது மனம் உருகி, பக்தியா மனம் உருகி அந்த இசையை ரசிச்சு பாடும்போது அந்த எதுக்கே வந்து அழகு உருக வச்சிடும். இசையின் மகிமை. அதனால ராமேஸ்வரன் காம்போதி என்ற ராகத்தை பாடி நான் அசைந்தால் அசையும் மகிழமெல்லாமே அறிவாயும் மணிலாவும் ஆளவும் பெரிதார் ஆளவோ எனது வாட வந்தவனின் வாடுவாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவும் நானே. என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கைலாயம் ராமேஸ்வரா சாமகாலம் பாடினா. அதனாலதான் சீதை வளரும் போது சிவதரிசி என்ற வில்லு நீ வாங்க வர ஆண்மணி குட்டிக்கார வாதிக்கிட்டே இருந்தாரு. நேரம் காலாவதி ஆன உடனே வர இருந்த மரணனை தலைக்கு வந்தது தலை தாழையோட போனது மாதிரி மரண வயம் நீங்கியது அவருக்கு சொன்னவாறு. அப்ப இசைக்கு வயங்காத உலகத்தில் கிடையாது. ஒரு குழந்தை தொட்டிலோடு தாளாற்றுங்கிற இசையை தாய்மார்கள் பாடினார்கள் என்றால் குழந்தை தூங்கும். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இசைதான் உலகத்தின் ஜீவ நாடி. அதனால அந்த இசைக்கு மயங்காத பாம்பு கூட இசை மகிழி ஊறி புன்னகவராதி என்ற ராகத்தை பாடுவது பாம்பே ஆடுகின்ற ராகத்தோடு சேர்ந்த இசையா இருக்கணும். சும்மா கம்பா குத்து டம்பா குத்தலாம் இசை கிடையாது. சந்திரமதி பிறந்த மாங்கல்யம் இருந்தது, பரசுராமன் பிறந்த போது கோடாரி இருந்தது, கர்ணன் பிறந்த போது கலசகுண்டலம் இருந்தது, கண்ணகி பிறந்த பொழுது சிலம்பு இருந்தது. எப்ப கனகவேங்கை பூங்குரமகளாக நீ பிறந்து கொடிவரை குதிங்கா சிலம்பு கால் தண்ணி வேகத்தும் தரித்து தவழ்ந்தவள் கனகவேங்கை பூங்குரத்தி. அப்படி பிறந்த உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய பருவத்துக்கும் பெண்களுக்கு 7 பருவங்கள், 7 வகை பருவம். பேரை பெருமை மங்கை மணந்தறிவை பேர் நம்பே மங்கை பருவம். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர்வதற்கு வெள்ளவர் முன்னாலே அதை போடணும். அப்ப முடியாதது எப்பயுமே முடியாது, அப்பே காய்ச்ச முடியாது, இப்ப முடியாது, எப்பயுமே முடியாது. உன்னைத்தானே வந்தானே நானுக்கு பிறந்த
அறிவில்லாதவர் கருணை கூட்டி காலத்தின் தன்னை உணர வேண்டும். சூரபெருமனை பார்த்து வீரவாக சொன்னானா, அதே சூரபெருமா நான் நினைச்சா உன் கதையை நானே முடிச்சு விடுவேன், உன் கதையை நான் முடிச்சா வந்ததுக்கு வேலைவனுக்கு வேலை இல்லாமல் என்பதா உன்னை விட்டு சொன்னானா. அறிவை கூட்டி உத்தமர்களுக்கு ஞானத்தை கூட்டி இந்த நன்மைகளே என் பிள்ளை முருகனை உனக்கும் மாப்பிள்ளை முருகனுக்கும் இந்த சூரிய அஷ்டமாதற்குள்ளாக உன்னை சிறைகளுக்கு திருமணம் புரிய வைத்த முருகனை சத்தியம் முருகனை கட்டிக்கடி முனிய பெண் பேரை மாத்திக்க போறாரா? எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. முருகன் வர போறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் தம்பி கூட சின்ன பையன் ஒரு 4 பேர் அவங்க எல்லாம் எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்க. எல்லாம் எழுப்பி உட்கார வைங்கதா. போயிட்டு வரேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் எல்லா மேலும் சொல்றேன். இன்னைக்கு விரிவாக சொல்ல ஒரே சின்ன விஷயம், சிம்பிள். தயவு செய்து ரொம்ப பேர் இந்த கையில சாப்பாடு பரிமாறாதீங்க. அது வந்து செய்யக்கூடாது. உங்க வீட்டுக்காருக்கு இந்த கையில நீங்க சாப்பாடு பரிமாறினா அவருடைய ஆயுள் ஒரு நாள் குறையும். நீங்க இந்த கையில சாப்பாடு பரிமாறினா உங்களுடைய ஆயுள் ஒரு நாள் குறையும். தயவு செய்து சாப்பாடு பரிமாறிக்காதீங்க. இடுப்பு கீழே வந்து தங்கம் போடாதீங்க, இடுப்புக்கு மேல வெள்ளி போடாதீங்க. சில கதிர்வீச்சுகள் எதிர்மறை வந்துடும் உங்களுக்கு. எந்த கோயிலும் போகும்போது தர்மம் பண்ணுங்க, சாமி குடுற போது தர்மம் பண்ணாங்க, செல்வம் அங்கேயே தங்கிடும். சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டுல சாம்பிராணி போட தெய்வ சக்தி வருங்கிறது புராணம். வீட்டுக்குள்ள சாம்பிராணி போட்டீங்கன்னா கெட்ட வைரஸ் கிருமி வீட்டுக்கு வராதுங்கிறது விஞ்ஞானம். ரெண்டு ஒண்ணுதான். யாரும் நம்ம செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்களோ, ரொம்ப சொல்லுவேன் கொஞ்சமா கோச்சிக்காதீங்க. யாரும் செய்வனை செஞ்சாங்க, ஏதோ கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரி தூக்கம் பயமா இருந்தா நீங்களே பரிகாரம் பண்ணிக்கங்க. எங்கேயும் மனத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஒண்ணு வேணா, யானை நடந்தோட காலத்தடுத்து இங்க கிடைக்கும். எருது மாடோட காலத்தடுத்து பண்ண, எருதுனா காலமாடு, நண்டு வளையணும், பூமியில புற்றுமண் நீருள்ள குளத்துமா 5 மணி எடுத்து ஒன்னா பேசி ஒரு பெட்டி செஞ்சு 9 குழி அமைச்சு நவதானிய நவரத்தோட போய் ஒன்னாலே பெட்டி மூடி வீட்டுக்கு முன்னாடி ஈசாரி மூலை வடகிழக்கு ஆழமா வச்சு 40 நாளைக்கு அந்த சஷ்டி பாடி விளக்கேத்தினா எந்த கெட்ட சக்தி வீட்டுக்கு வராது. சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாஸ்திரத்தை கடைப்பிடிங்க. வாழ்க்கை சாதகமா இருக்கும். வாய்ப்பு கொடுத்து பேசியதை கேட்ட அத்தனை பேருக்கும் மனசால நான் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. முருகா, ஞானப்பழம் தின்ற உனக்கு மோனப்பழத்தையும் இது ஆசையா? கமான் கமான்.
பகவான் காலக்கையில் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கூடி வர சொல்ல அவனும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன், சூரபதுமன், தாரக நஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தார். அவர்களும் சூரபதுமனோ சிவபெருமானின் அரியப்பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட, என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழைப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் இன்பால் நிகழ்க்க ஒரு குமரனை தந்தல்ல வேண்டும் என்று சொல்ல, என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகளாக வெளிவந்து 6 காட்டுகை பெண்களால் வளர்க்கப்பட்டு தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து முடித்து இளைஞர் சுந்தரவள்ளி இந்த வனத்திலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் மன்னவனை பார்ப்பதற்கு முன்பாக கானப்பிரியர் ஞானப்பிரியர் வருகை தெரிகிறது. காத்திருப்போம் மன்னவருக்காக. Thank you.